அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான விடயம். ஈழத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ச்சுனா எம்பி ஆனவர் தமிழ்நாட்டுக்கு சென்று முதலமைச்சர் விஜயை சந்திப்ப போவதாக அடித்து பிடிச்சு கொண்டு ஓடி போனார். எந்தவித அப்பாயின்மெண்ட்டும் எடுக்காமல் ஓடிப்போய் அங்கே அவரை சந்திக்க முடியாமல் அங்கே அவருடைய ஒரு அமைச்சர் ஒருவரை சந்தித்து விட்டு திரும்புகின்றார். அந்த வகையில் அவர் அங்கே ஒரு பல செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பின் போது அவர் என்னத்துக்காக சென்றாரோ இல்லையோ, ஆனால் நாம் தமிழர் கட்சியினை அடிக்கடி அவருடைய முழு பேட்டியிலே நாம் தமிழர் கட்சியையே ஒரு எதிரியாக பார்க்கின்ற அந்த அவருடைய கருத்துக்கள் தான் கூடுதலாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த பதிவு அமைய போகின்றது. இவர் ஏன் இதுக்காக கதைக்கின்றார், யாருக்காக இவர் அங்கு சென்றார், எதற்காக இவ்வளவு வேகமாக அங்கு சென்றார் என்று முழுக்க பார்க்க போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம் மக்களே, இவர் அர்ச்சுனா என்ற ஒரு ஈழத்தமிழர் ஒரு யாழ்ப்பாணத்தை எம்பியாக இருக்கின்றார். அதாவது ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே ஒரு எம்பியாக இருக்கின்ற அர்ச்சுனா என்பவர் அதாவது தமிழ்நாட்டிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது வெற்றி பெற்ற அந்த தமிழர் வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சரான விஜய் அவரை சந்திக்கும் முகமாக எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் திடீரென்று தன்னிச்சையாக வலிக்கிட்டு அங்கே போய் சந்திப்பதற்காக போய் நின்றிருக்கிறார். அங்கே அவருக்கு சந்திப்பதற்கான நேரங்கள் ஒதுக்கவும் இல்லை. எந்த விதமான அந்த நடவடிக்கை நடக்கவில்லை. அவர் திடீரென்று சென்றபடியால் அந்த நடவடிக்கை நடக்காததால் அவர் அங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒருவரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் இதை திட்டு தெளிவாக பார்க்க வேணும். அதை விட பின்னால் நாங்கள் பார்ப்போம். சீமானுக்கு எவ்வளவு பணம் போகின்றது புலம்பெயர் தேசத்திலிருந்து, அதை விட சீமான் ஏன் இவ்வளவு கத்திக்கொண்டு இருக்கின்றார் என்பதையும் பார்க்க போகின்றோம். முதல்ல இவர் அர்ச்சுனா எம்பி ஆனவர் உண்மையிலே திட்டமிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு சென்றாரா என்ற கேள்வி எழுப்புகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மேலே நினைக்கிறேன், அதாவது எமது இனத்தை கொன்று குவித்த கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஜனாதிபதியாக இருந்த அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்றார், நாங்கள் ஏற்கனவே இலங்கையிலே அவர் சொல்கிற கருத்து, அதாவது இலங்கையிலே தீவிரவாதிகளை அழித்து விட்டோம், அந்த விடுதலை புலிகளை அழித்து விட்டோம், இனி புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற விடுதலை புலிகளுடைய கருத்துக்களை நாங்கள் அழித்து விட்டோம்னு சொன்னால் நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற கோணத்திலே அவருடைய அந்த பேட்டியிலே அவருடைய பதில் இருந்தது. உண்மையிலே அதை ஒட்டித்தான் அதன் சார்பாகத்தான் அவருடைய அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அமைந்து கொண்டு இருக்கின்றது. வெளிநாடுகளிலே அவருடைய செயற்பாடுகள் எந்த அளத்துக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஓரளவு ஊகிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கின்றது. அந்த செயற்பாடுகளில் ஒரு விதம்தான் இந்த அர்ச்சுனா எம்பி ஆனவர். என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நாளுக்கு பிறகு 15-16 ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமான் அவர்களும் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை ஒன்றும், அங்கு நடைபெற்ற போர்க்குற்றங்கள் என்றும், எங்களுக்கான சர்வதேச ஒரு நீதி தேவை என்றும், எங்களுக்கான ஒரு தனி நாடு தேவை என்று சொல்லி மிக பெரும் குரலை எழுப்பி கொண்டு வருகின்றார். அதை விட எங்களுடைய தலைவராக ஏற்று அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே பல ஆண்டுகளுக்கு 15-16 ஆண்டுகளுக்கு முதல் தமிழ்நாட்டிலே இருந்த நிலை என்பது, அதாவது விடுதலை புலிகளுக்கு மீதான அந்த மிகப்பெரிய தடைக்கு அப்பால் யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையை உடைத்து கொண்டு இன்றைக்கு வெட்ட வழியாக பொதுமக்கள் மத்தியிலே தலைவரையும் நமது பிரச்சனைகளையும் வெட்ட வழியாக கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறான்னு சொன்னால் அது நாம் தமிழரும் சீமானனும் தான் என்றது எந்தவித மாற்று கருத்துகளும் இல்லை. ஆனால் இந்த அர்ச்சுனா என்பவர் அந்த கொள்கையை, அந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த கொள்கையை, அந்த நிலைப்பாட்டை உடைக்க வேணும் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற அந்த இளம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை மடக்க வேணும், திருப்பியும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியினரையும் உடைக்க வேணும். அதை உடைக்க வேணும்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி தற்சமயம் இந்த தேர்தலிலே தோல்வியுற்றிருக்கின்றது. அந்த நேரத்தை பயன்படுத்தி அதை உடைக்க வேண்டிய கட்டாயம் இலங்கை அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் தான் இவர் சென்றிருக்கின்றார் என்ற சந்தேகங்கள் வருகின்றது. என்று சொன்னால் இவர் கோத்தபாய ராஜபக்சனுடைய கருத்துக்கு இணைவாகவும், அதை விட நாமல் ராஜபக்சன்னு சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய மகனான நாமல் ராஜபக்ச தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சமம் என்று சொல்லியும் அவர் ஏற்கனவே கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். இதனூடாக தான் அவரது உண்மையிலே ஈழத்தமிழருடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட அவர் இன்னும் சிங்கள அரசுக்கு
சிங்கள அரசுக்காகத்தான் வேலை செய்கின்றார்கள் என்ற கேள்விகள் எழும்புகின்றது. அவருடைய நடத்தைகள் அப்படித்தான் அமைகின்றது. இவர் உண்மையிலே நாங்கள் சொன்ன போனால் இவர் அமைச்சராக இருக்கின்றார். ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற அந்த விஜயை சந்திக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி கேட்டு நேரம் ஒதுக்கி அதை அப்புறம் தான் நீங்கள் போயிருக்க வேண்டும். ஆனால் இவர் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு நேரம் ஒதுக்கப்படாமல் திடீரென்று வெளிக்கிட்டு தனிப்பட்ட முறையாக தனிப்பட்ட பயணமாகவே வெளிக்கிட்டு அங்கே போய் அங்கே நின்று அங்கே சந்திக்க முடியாமல் அங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒருத்தரை சந்தித்து விட்டு வெளியில் வந்திருக்கின்றார். உண்மையிலே நீங்கள் பார்க்க வேணும்னா அண்மையில் வந்து ஒரு வாரத்துக்கு முதல்ல வந்து ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஈழத்தமிழர் சம்பந்தமான ஒரு கருத்தை ஒன்றை வந்து பாராளுமன்றத்தில் வைத்திருந்தார். அவர்களுக்கான பிரச்சனைகள், எங்களுக்கான நடந்த இனப்படுகொலை, எங்களுடைய இலட்சியம் என்ற சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து அவர் சட்டமன்றத்தில் வந்து அவர் தெரிவித்திருந்தார். அந்த சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்துக்கு அமைவாக, அதாவது விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்துடுவார், அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் ஈழத்தமிழர்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு வெற்றி அடுத்த கட்டத்தில் நகர்த்தும் முகமாகவோ அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை ஒன்றோ அல்லது அங்கே நடக்க வேண்டியதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றோ அல்லது ஒரு ஈழத்தை கூட ஒரு ஆதரிக்கிற கூடிய ஏதாவது ஒரு கருத்தொன்றை ஏதாவது ஒரு திட்டத்தை ஏதாவது ஒன்றை அங்கே செய்து விடுவார் என்று எண்ணங்களை அதை செய்யக்கூடாது என்ற முறையில் வந்து திடீரென்று இவர் பயணித்து அதை வந்து நிறுத்த வேணும் என்ற எண்ணங்களில் தான் இவர் சென்றாரா என்ற கேள்விகள் எழும் சொன்னால் இலங்கை அரசாங்கம் நேரடியாகவே அவருக்கு இந்த முதலமைச்சருக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து இவர்களூடாக அந்த செய்திகளை கடத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கூட இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தமிழர் வெற்றி கழகமானது எதையுமே செய்ய போகாது என்பது எங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் அவர்கள் சேர்ந்திருக்கின்ற அந்த கூட்டமைத்திருக்கின்ற அந்த கூட்டு கட்சி இந்திய காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே எங்களை கொன்று குவித்ததற்கு முதல் காரணமாக இருந்தது தான் இந்த காங்கிரஸ் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து வைத்திருக்கின்ற இந்த முதலமைச்சர் விஜய் கட்சியானது எந்த விதத்திலுமே ஈழத்தமிழர்கள் ஆதரவாக செயற்படாது என்பதுதான் திட்டவட்டமான உண்மை. அதையும் தாண்டி அது ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் அவர்களை பற்றி அவதூறாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ராமைக்கர் புலம்பெயர் தேசத்திலிருந்து அவருக்கு காசுகள் கொட்டுகின்றது என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். உண்மையிலே நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் சுவிஸை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோம்னா எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட எனக்கு தெரிந்த 1% நாம் தமிழர் கட்சிக்கோ சீமான் அவர்களுக்கோ இன்று வரைக்கும் அனுப்பினதை நான் கேள்விப்படவில்லை. இது உண்மையான கருத்து. இங்கே இருக்கிற எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் அங்கே அனுப்புகிறார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியும். நான் அறிந்த வரையில் இதுவரைக்கும் எந்த பணமுமே இங்கேருந்து தனி மனிதர்களிருந்து போகவே இல்லை. ஆனால் சும்மா கதையில் கட்டுறது, அங்கே இருந்தோண்டு கதையை கட்டுறது, சீமானுக்கு காசு வருது தான். சீமானுக்கு வெளிநாட்டில் காசு வருதுன்றது ஒரு பக்கம் இருக்குன்னு வெய்யங்களாம் வருதான். அதை விட சீமான் தேர்தல் நேரங்களில் சீமானுடைய வேறு கட்சிகள் வந்து பல கோடி ரூபா பேரம் பேசி தன்னுடைய கட்சிகளுக்கு இணைவதற்காக பேரம் பேசியிருப்பதாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். பல கோடிகள், அது 3000-4000 கோடி என்று சொல்லியிருந்தார். அந்த 3000-4000 கோடிகளை விட புலம்பெயர் தேசத்திலிருந்து மக்கள் அனுப்புகின்றார்களா நாம் தமிழர் கட்சிக்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி அதை விட இது கூடாமல் அனுப்புவார்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்துக்கு போகுதுன்ட்டு எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்க தெரியும். 1% இங்கே யாருமே அனுப்புவதில்லை. அதை விட ஆமைக்கரை பற்றி கதைத்திருந்தார். உண்மையிலே இவர் அர்ச்சுனா என்பவர் வெண்ணி மாவட்டத்தில் வந்து கூடுதலாக காலம் வாழ்ந்தவர். அவருக்கு தெரியும் ஈழத்தமிழர்கள் ஆமைக்கறி சாப்பிட்றது வளமை, பாம்பு சாப்பிட்றது வளமை. ஈழத்தமிழர்கள் சாதாரண மக்கள் சாப்பிடாவட்டியும் வெண்ணி பகுதியில் வந்து இயக்கங்கள் சாப்பிட்றான்னு சொல்லி முந்தி கதைக்கிறவ தான். பாம்புகள் சாப்பிட்றது, உடும்பு சாப்பிட்ற, அப்படி பல இதுகள் சாப்பிட்றவ. அதுகள் இந்த அர்ச்சுனா எம்பிக்கு தெரியாதா? இதை தெரிந்து கொண்டும் ஒரு நாம் தமிழர் கட்சி, அதாவது சீமனை வந்து அங்கே வந்து ஏளனமாகவும் அவருடைய கருத்துக்களுக்கு பொய்யான கருத்துக்கள் என்றும் கூறி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் உடைக்க வேணும், தான் ஒரு இலங்கை தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு அங்கு வந்து அவர் குரல் கொடுப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையும் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்களும்
இதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அதை விட இவர் அர்ச்சுனா என்பவர் மட்டும் ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதி என்று நீங்கள் எதிர்பார்க்கவும் வேண்டாம். இவரை விட பல பிரதிநிதிகள் இருக்கு. அர்ச்சுனா எம்பியானவர் ஈழத்தமிழருடைய ஒரு பிரதிநிதி என்று கூறிக்கொண்டு அங்கு வரவில்லை. அவர் தனி மனிதராகவே அங்கே வந்திருக்கின்றார். அங்கு வந்து நின்றவர் அவரது முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக வந்தாண்டு கூறினாலும் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துக்களாகவே இருக்கின்றது. ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு சார்ந்தவர்கள், அதாவது பொதுமக்கள், இவருடைய கருத்துக்களை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேணும். இவர் உண்மையிலேயே மக்களுக்கான பிரதிநிதியா, இவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் என்ற பின்புலங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.